நேத்தி வந்து ஒருத்தவங்க வந்து புருஷனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஆண் மகனாக அவரால் என்ன பண்ண முடியல, நடந்துக்க முடியல. அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இதை வந்து உங்களால் வந்து சரி பண்ண முடியுமா? அந்த பையன் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. இதை சரி பண்ண முடியுமா ஆழ்மன சிகிச்சையில் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் முடியும், இது மாதிரி செய்யலாம். அதுமாரி நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். என் பேர் வந்து ஃபாரூக் அலி. எனக்கு வந்து ஊர் வந்து திருவாரூர். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆணால் வந்து எப்படி வந்து ஒரு ஆம்பளையாக நடந்துக்கணுமோ அதை வந்து அந்த பையனால் நடந்துக்க முடியல. அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 2 மாதம் 3 மாதம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. வந்து இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா வந்து முடியும். இது என்ன அப்படின்னா ஆள் மனசில் வந்து அளவுக்கு அதிகமான வந்து பயம். பின்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து திருமணத்தை பற்றியோ அல்லது வந்து வேறு உடலுறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றியோ தப்பான எண்ணங்கள் வந்து மனசில் வச்சுருக்காரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து போகிறாரு. போனோன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து இவரால் வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணும், அது இருந்து பார்த்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து சரி ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கார். விசாரித்து பார்த்தேன் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு பார்த்தா ரொம்ப பயப்படுறாரு, பதட்டமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி கூட்டிகிட்டு வாங்க, அது பார்க்க முடியும், இதை சரி பண்ணலாம். இது வந்து உடம்பு பிரச்சனை கிடையாது, இது வந்து மன ரீதியாக உள்ள பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொன்னேன். இது என்னவா பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தவறான எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து பெண்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கும். எதையாவது பார்த்து அவங்க பயந்துருப்பாங்க. அப்போ திருமணமே செஞ்சுக்க கூடாது, திருமணம் செஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மாட்டணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருந்திருப்பார். இப்போ சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் கல்யாணம் பண்ணால் சரியாக போடணும், அதெல்லாம் பயப்படாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா தைரியம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கூட திருப்பி பழைய மாதிரி அவருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து பயம் வந்துடும். இந்த பயம் வந்து எப்படியாப்பட்டது அப்படின்னா ஒரு பையனை வந்து உதாரணத்துக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீங்கள் மேடையில் ஏறி பேசுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க இல்லை எனக்கு பேச வராது, எனக்கு வந்து கை காலம் நடுக்கும், வாயெல்லாம் குளரும், ஒரு வேர்த்து விடும், நான் ஏதாவது தப்பாக பேசிடுவேன், அசிங்கமாக போயிடும், மானம் போயிடும், அதனால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பெரும்பாலானவங்களுடைய நிலைமை. ஏன் ஒரு சாதாரண ஒரு சின்ன பசங்களை அதேமாதிரி மேடையில் ஏறி பேச சொன்னீங்க அப்படின்னா அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும், பயப்பட மாட்டாங்க. ஆனால் பெரியவங்களோட நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் பேச சொல்லுங்கள், பேச மாட்டாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. என்ன எண்ணம், முன்கூட்டியே முடிவு பண்ணிடுறாங்க நம்ம மேடையில் ஏன்னா இதாவது நடக்கும் அப்படின்னு. அதே